எதிர்த்து நிற்கும் செங்கோட்டையன் அதிமுகவுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க போறோம். சரி, செங்கோட்டையன் அதிமுக இருந்து போயிட்டாரு, போனவரு தாவேக்கால சேர்ந்துட்டாரு. சரி, தாவேக்கால சேர்ந்த செங்கோட்டையனால அதிமுகவுக்கு பாதிப்பா, அதிமுக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. செங்கோட்டையன் தாவேக்கால இணைந்தது யாருக்கு பாதிப்பா இருக்கும்? திமுகவுக்கு பாதிப்பா, அதிமுகவுக்கு பாதிப்பா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள்லாம் இருக்கு. பொதுவா அதிமுகவினுடைய ஒரு மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் தான் செங்கோட்டையன். அப்போ அவர் தாவேக்காவில் இணைந்திருப்பது அப்படிங்கிறது மேலோட்டமா பார்க்கும் போது அதிமுகவுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் திமுகவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்லாம் பல கேள்விகள்லாம் இருக்கு. அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலேயே எம்எல்ஏவாக இருந்தவர். கோபிச்செட்டிப்பாளையத்துல சட்டமன்ற தொகுதியில பலமுறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தவர். இப்ப கூட அவர் கடைசி வரைக்கும் எம்எல்ஏவா தான் இருந்தாரு. தாவேக்கால சேர்றதுக்காக ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவிலையும் சேர்ந்தார். இப்போ திமுகவுக்கு அதிமுகவுக்கு அப்படின்னு வரும்போது செங்கோட்டையனுடைய தாவேக்காவில் இணைந்த நிகழ்வு திமுகவுக்கு கொஞ்சம் பலத்தை கொடுத்திருக்கிறது, அதிமுகவுக்கு பலவீனத்தை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதா யதார்த்த கள நிலவரமாக இருக்கு. இப்ப தாவேக்காவுக்கு தாவேக்கா கட்சி ரீதியாக பலம், ஆனா அங்க வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு களம் இருக்கான இந்த நிமிடம் வரைக்கும் இல்லை. அது மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா செங்கோட்டையன் போனது திமுகவில் இருந்தோ இல்ல திமுக கூட்டணியில் இருந்தோ கிடையாது, அதிமுக இருந்து டைரக்டாக அவர் போயிருக்காரு. அப்படிங்கிறதால இது அதிமுக வாக்குகளை இன்னும் சிதறதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. பொதுவா ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதற அது ஆளும் கட்சிக்கு தான் பலம். திமுக இருக்கு ஆளுங்கட்சி அப்படின்னா திமுகவுக்கு எதிரான ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும் தான் திமுகவுக்கு பாதிப்பு. அந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகள்லாம் பிரிய அது திமுகவுக்கு தான் பலம். இப்ப செங்கோட்டையினுடைய தாவேக்காவுக்கு இணைந்தது அப்படிங்கிறது திமுகவுக்கு நேரடியாக எந்த நஷ்டமும் கிடையாது, ஒரு சிறிய அளவுல ஆதாயம் லாபமும் இருக்கு. அதே நேரம் திமுகவில் போய் இணைந்திருந்தார் அப்படின்னா அது ஆளும் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கும். அது விமர்சனம் இருந்தாலும் கூட அது நிச்சயமா அது திமுகவுக்கு ஒரு பலம் தான். செங்கோட்டையின் திமுக பக்கம் போயிருந்தார் அப்படின்னா. அதே நேரம் அதிமுகவில் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு நாளாக அதிமுகவின் முகமாக அந்த கொங்கு மண்டலத்தினுடைய மிக பிரபல தலைவராக பார்க்கப்பட்ட ஒரு செங்கோட்டையன் 8 முறை ஒரே தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர். 9வது முறையாக அடுத்தடுத்து ஒரு 10 முறை அவர் எம்எல்ஏவாக போட்டிட்டு இருக்காரு. இல்ல 9 முறை வெற்றி பெற்றிருக்காரு. 8 முறை கோபிச்செட்டிப்பாளையம் தான். கொங்கு மண்டல அரசியல்ல மிக முக்கிய முகங்கள் ஒருவராக பார்க்கப்பட்டவர் தான் செங்கோட்டையன். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதே மிகப்பெரிய அதிருப்தி தான், பலருக்கு அதிருப்தி. எடப்பாடி பழனிசாமி ஒரு வகையில் நிம்மதி தான், ஒரு கொடைச்சல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை நமக்கு எப்பவுமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு அப்படிங்கிற வகையில இனி கிடையாது. அவர் வேற கட்சியை சேர்ந்தவர் செங்கோட்டையன் அப்படிங்கிற வகையில எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் கட்சி ரீதியாக பார்க்கும்போது. ஆனா தேர்தல் ரீதியாக பார்க்கும்போது அது கொஞ்சம் சவாலாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு, மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப அதிமுகவுல இருந்து நேரடியாக தாவேக்கா கூட்டணிக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது அதிமுகவிற்கு சரிவு. பாஜக என்னதான் பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வந்து செங்கோட்டையினுடைய தாவேக்கா இணைந்தால் எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அதிமுகவின் ஓட்டு வங்கி யார் போனாலும் நிரந்தரமாக அப்படியே போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை பொறுத்தவரை தனி நபர் போனால் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இப்படி ஒவ்வொரு தனிநபராக போக போக டிடி தினகரன் தனி கட்சி, ஓபிஎஸ் இப்ப வெளியே போயிருக்காரு, அடுத்து செங்கோட்டையன் அப்படின்னு போற எல்லாருமே மிக முக்கியமான முகங்களாக தலைவராக இருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு குழுவாக அது மாறும். அந்த மாற்றங்கிறது அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி ஒவ்வொரு தலைவராக வெளியே போக போக அது ஒரு மிகப்பெரிய டீமாக மாறும். அது அதிமுக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான். தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் அப்படிங்கிற வகையில தான் பார்க்கப்படும். செங்கோட்டையன் தாவேக்கால சேரும்போது ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருக்காங்க அதிமுகவில் இருந்து. அப்படிங்கிறது பார்க்கும் போதும் இது அதிமுகவுக்கு வாக்கு வங்கி ரீதியாக பெரிய அளவில் பாதிப்பா இல்லையா, அதை எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க பல வியூகங்களாக வகுத்திருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படும். அந்த பிரம்மாண்டத்தை காட்டும் போது ஒரு பிம்பம் உடையும், செங்கோட்டையன் இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்த முயற்சிக்கிறார். அந்த முயற்சி கைகூடும் பட்சத்துல செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் தாவேக்காவுக்கு கட்சி ரீதியாக பலமாக மட்டும் மாறுவாரே தவிர அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே அவருக்கு ஆதாயம் இருக்குமா ஆதரவு இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அதிமுகவிற்கு பலகீனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக தான் செங்கோட்டையின் விலகல் பார்க்கப்படுது. ஆனா அதை சமாளிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி பல வியூகங்கள் வைத்திருக்காரு. அது எந்த அளவுக்கு கை கூட போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே போல
இன்னும் சில பேர் தாவேக்கால சேர்றதுக்கான வழியை ஒரு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், செங்கோட்டையன் அதிமுக இருந்து தாவேக்கா போனதுனால பல பேர் அதிமுகவுக்குள்ள பல உட்கட்சி பிரச்சனைகளையும் அதே போன்று ஒன்றிணை வேண்டுங்கிற கோரிக்கை பல பேருக்கு இருக்கு. அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் சில பேருக்கு இருக்கதான் செய்யுது. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, தொடர்ந்து இப்படிதான் இருந்தா 2026 தேர்தலில் ஒருவேளை அதிமுகவுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால், அதிமுக எதிராக முடிவு வந்தால் பல பேர் வெளியேறுவார்கள். வெளியேறக்கூடியவர்கள் அவங்களுடைய செகண்ட் ஆப்ஷனாக திமுக இருந்தது, இப்போது தாவேக்காவாக மாறி இருக்கிறது. செங்கோட்டையனே போயிட்டாரு, நம்மளும் அங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க அப்படிங்கிறதா இது அமைப்பு ரீதியாக அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக தான் பார்க்கப்படும். அதிமுகவுக்கு களம் அமைப்பதில் ஒரு பின்னடைவு. ஏன்னா செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு தேர்தல் பிரச்சார களம் அமைத்து கொடுக்கறதுல மிக வல்லவராக இருந்தார். இனி அது அப்படியே தாவேக்காவுக்கு போகும். தாவேக்கா இனி நேர்த்தியாக அந்த தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம் மேற்கொள்வாங்க. அது அதிமுகவுல கொஞ்சம் அது ஒரு சிறிய அளவிலான பலவீனம் அப்படிங்கிறத விட தாவேக்காவுக்கு ஒரு பலமாக தான் இது பார்க்கப்படுது.